என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருடைய நிருபம் 3வது அதிகாரம் 14 and 15. 14-15வது வசனங்கள். Hallelujah. Hallelujah. Shall we pray? நாம் எல்லாரும் ஜெபிப்போம். Gracious Heavenly Father, I place this scripture portion before you. பரலோக கிருபையுள்ள பரலோக பிதாவே, இந்த சத்திய வேதத்தின் இந்த பகுதியை உம்முடைய பாதப்படியில் வைக்கிறோம். Lord, it is you have given us for our clear understanding and the real fact of the meaning or the significance of this word family. இந்த குடும்பம் என்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு முன்பாக நீரே இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறீர். Lord, I submit this portion. May the Spirit of truth come down and edify these words and speak through me. You are speaking and make the people to have a joy and happiness about this verse. ஆண்டவரே, இந்த வார்த்தையை உமக்கு முன்பாக வைக்கிறேன். சத்திய ஆவியானவர் தாமே இறங்கி வந்து இந்த வார்த்தைகளை எங்களுக்கு போஷித்து நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக என் மூலமாக நீரே பேசுகிறீர், என் மூலமாய் நீர் பேசுகிறீர் என்பதை நான் உணர்ந்து ஜெபிக்கிறேன். Thank you, Lord. In the matchless name of Jesus I pray. இணையற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Hallelujah. Hallelujah. I would like to place before you 3 words. 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். Number 1, முதலாவதாக the relationship, உறவுமுறை, the realization புரிந்து கொள்ளுதல் and the rituals. செல்வம். இந்த 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். The realization, புரிந்து கொள்ளுதல், the relationship உறவுகள் and the rituals. அடுத்ததாக செல்வம். Hallelujah. Hallelujah. God says 14வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய there are 2 families, one in heaven and one on the earth. 2 குடும்பங்கள் இருக்கிறது. ஒன்று பரலோகத்திலே இருக்கிறது, இன்னொன்று இந்த பூமியிலே இருக்கிறது. Amen. Hallelujah. So he is the head of the family. 2 குடும்பத்துக்கும் அவர்தான் தலையானவர். We have to understand. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். So Jesus is the head of the family in heaven and the family on earth. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்தில் இருந்த குடும்பத்துக்கும் தலையாய் இருக்கிறார், பூலோகத்தில் இருக்கிற குடும்பத்துக்கும் தலையாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So this is why he is going to be the head of the family. ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் குடும்பத்திற்கு தலைவராய் இருக்கிறார்? It is because of the relationship. ஏனென்றால் அவரோடு நமக்கு இருக்கிற உறவு முறை. Hallelujah. Hallelujah. There is a relationship. அவரோடு நமக்கு ஒரு உறவு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Now we are all become children of God through Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். You got to, this is a fact. இதுதான் சத்தியம். If there is no Jesus risen from the dead, we cannot have the relationship to be called as a children of God. தேவனுடைய பிள்ளைகள் என்ற உறவுமுறை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் நமக்கு இருந்திருக்காது. Hallelujah. Hallelujah. Say, because Jesus is living, we have a lively hope, unshakable, imperishable hope we have in this world. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது நிமித்தமாக அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அழிவில்லாத ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We don't worry about the sickness, we don't worry about the virus, we don't worry about the corona, we don't worry about the tribulation, we don't worry about the disappointment, anything that we come across in our life. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற நோய்களை பற்றி நமக்கு கவலை இல்லை, நமக்கு வருகிற உபத்திரவங்களை குறித்து நமக்கு கவலை இல்லை, நோய் கிருமிகளை குறித்த கவலை இல்லை, கொரோனா போன்ற பெருந்தொற்றுகளை குறித்து நமக்கு கவலை இல்லை. Hallelujah. Hallelujah. No, this is a reality, this is not just a message. இது வெறும் செய்தி அல்ல, இதுதான் உண்மையும் கூட. Hallelujah. Hallelujah. Because we have the lively hope that we are called to be the children of God. நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. அது என்னவென்றால் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Whoever has accepted this Jesus as Lord and Savior
redeemed to be called the children of God. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. Hallelujah. That is why we are all far away, we are all alienated, and we are depressed in this world. But because Jesus rose from the dead, He has brought us. He made a reconciliation with the Heavenly Father. Because through Jesus, we are all redeemed to be called the children of God, and we have a great relationship with the Heavenly Father through Jesus because of His resurrection. இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாய் இழந்து போன நம்பிக்கையை கொண்டவர்களாய் இருந்தோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே நமக்கும் பரலோக பிதாவுக்குமான ஒரு உறவை அவர் ஏற்படுத்தியதினாலே இப்பொழுது நாம் எல்லாரும் மிகுந்த அழிவில்லாத ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. When Jesus was in this world, He used to tell, me and the Father will come and we will dwell in your heart. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் இப்படியாய் சொல்கிறார், நானும் என் பிதாவானவரும் உன்னுடைய உள்ளத்திற்குள்ளாய் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி இருக்கிறார். Shall we all say thank you? நாம் எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? ஏங்க நீங்க இருக்கிறதாக நினைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது ஆண்டவர் சொன்னார், முப்பிரி நூல் அது அறுந்து போகாது. ஹalleluya. முப்பிரி நூலுங்கிறது ஒரு அருமையான விஷயம். என்ன அப்படின்னா 3 பிரி உள்ள கயிறு அறுந்து போகாது. அப்போ நம்முடைய ஆத்மா நாம் இருக்கிறோம், இயேசுநாதர் இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் இருக்கிறார். 3 பேர் இருக்கிறதுனால தாங்க நாம் அசைக்கப்படுவது. ஹalleluya. கையை எடுத்து சொல்லுங்க, அந்த கண்ணை மூடி, அந்த பிதாவாகிய தேவனே நீர் என் இருதயத்துல இருக்கிறீர். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொண்டவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்ட உயிரோடு எழுந்த இயேசுவே நீர் எனக்குள்ள இருக்கிறீர். கர்த்தரை தெய்வமா கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக சோதரிப்போம். சோதராம். So we celebrate this family festival because we have a relationship with the living Jesus, with a lively hope. That is why we are very happy to be called that Jesus is the head of our family. நாம் எல்லாரும் இந்த குடும்ப ஆராதனையை மிகுந்த விமரிசையாய் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் நமக்குள்ளாய் ஒரு அழிவில்லாத நம்பிக்கை, ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. இதனால் தான் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய குடும்பத்திற்கு தலைவராய் இருக்கிறார். Hallelujah. In relationship, what is the blessing? இந்த உறவு முறையிலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? Hallelujah. Hallelujah. Because now in baptism we are accepted, we are adopted. Why do we take baptism? We were the children of this world, and through baptism we are adopted to be the children of the Heavenly Father. And because we have been adopted children of God, what is the blessing? நாம் எல்லாரும் ஞான ஸ்நானம் எதற்காக எடுக்கிறோம்? ஞான ஸ்நானனுடைய அர்த்தம் என்ன? நாம் ஞான ஸ்நானம் எடுக்கிற போது இந்த உலகத்தின் பிள்ளைகளாய் இருந்த நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும்படியாக, பரலோகத்தினுடைய பிள்ளையாய் இருக்கும்படியாக நாம் தேவனாலே தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சில பேர் சொல்வாங்க, ஐயா நான் அனாத, நான் ஏழை, நாங்களாம் அப்படி இல்லவே இல்லை. நான் சொல்றேங்க, எனக்கு ஆண்டவர் தெரியல. உங்களுக்கு தெரியும், பாஸ்டர்மா நான் சவுதியில் இருந்தாங்க, எனக்கு விசா வந்தது, அங்கே ஒரு கம்பெனியில் மேனேஜர் போஸ்ட் வந்தது. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 83ல். அப்போது நான் பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க போகும்போது ஆவியானவர் என்ன விட்டு போயிட்டாரு. 2 முறை நான் சுருக்கமாக சொல்கிறேன், அது ரொம்ப சொல்ல தேவையில்லை. அப்போது ஆண்டவர் 1983ல் விசா ரெடி, பாஸ்போர்ட் ரெடி, எல்லாம் ரெடி. ஆனால் நான் பாஸ்போர்ட் மட்டும் பண்ணி கொடுக்கணும். பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது ஆவியானவர் என்ன விட்டு போகிறார். நான் கரெக்டாக உணர்ந்தேன், நான் போய் சொல்ல கத்தர் சாப்பிட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன் 2 முறை. ஒரு முறை போன வாரம், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை 2 முறை போயிட்டாரு. பாஸ்டர் சுத்தத்திற்கு ஜோமன்ட்டு வந்து போயிட்டார். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் சமாதானம் கொடுக்க மாட்டேங்க போச்சுன்னா, உடனே நான் உலகம் எங்கும் கூட்டிட்டு போனேன். என்ன சொன்னார்? கூட்டிட்டு போங்க 83ல் சொன்னார். ஆனால் 15 வருஷம் நடக்கவே இல்லை. அப்போ என்ன ஆண்டவரை நீ சொன்னீரு, எல்லாரும் போயிட்டு என்ன கூப்பிட்டு வாங்க மாட்டியா? உண்மைன்னு நான் கேட்டேன். என்ன ஆண்டவர் அவங்க தான் போவாங்க, நீ சொன்னீரு, 15 வருஷமா ஒன்றையுமே காணும் அப்படின்னு 98ல் கேட்டேன். நான் முத குவைத்துக்கு போயிட்டு வரேன்.
என்ன சொன்னா அப்படின்னா, நான் 15 வருஷம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீ சொன்னீங்க, நீ சொன்னதை செய்வி, சொன்னதை செய். நாம் எல்லாரும் நிறைய காரியங்களை சொல்லிட்டு போகிறோம், சொன்ன செய்யலை. எனக்கு 83 சொன்னது 98 நடந்தது. 98 நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் சொன்ன காரியம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவரே நான் என்னையெல்லாம் நீர் கொண்டு போவீரா, இந்த வார்த்தையை நான் சொன்னேன். அப்புறம் மன்னிப்பு கேட்டேன். சாரி, நான் என்னையெல்லாம் நீர் கொண்டு போவீரா அப்படின்னு நான் மன்னிப்பு கேட்டேன். சாரி ஆண்டவரே. என்ன சொல்றேன்னா, நீங்க யாரும் நான் ஏழை, நாங்கள் அப்படி எங்களையெல்லாம் கண்ணி பார்ப்பாரா அப்படின்னா தயவு செய்து சொல்லாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவர் 2016 வரைக்கும் கொண்டு போனார், போதுமுங்கிற வரைக்கும் கொண்டு. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வர சொல்றாங்க, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வர சொல்றாங்க. வேணாங்க, எனக்கு உடம்பு இப்பதான் முடியவில்லை, நான் வரல. போன மாதிரி என்னை அமெரிக்காவை கூட்டிட்டு போனவர் வந்துட்டார். கேரளாவில் 15 வருஷத்துக்கு பிறகு வந்துட்டார். உங்களுக்கு சொன்னேன், எதுக்குன்னா உங்களை நான் ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போனோம் அப்படின்னு வந்துட்டார். ஐயா வேணாம், எனக்கு இப்போ முதியல் மாதிரி இல்லை உடம்பு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களை குறித்த தேவ சித்தம் நிறைவேறும். சொல்லுங்க, உங்களை கர்த்தர் நீங்க எப்படி நிலைமையில் இருந்தாலும் நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. எளியவனை புழுதியில் இருந்து பிரபுக்களோடு வைக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆமென் சொல்லுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால தேவன் நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. We are all children of God. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா To have a relationship with God. தேவனோடு ஒரு உறவை கொண்டாடும் விதமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளா. 16th verse thus say. 16வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, He would grant you, அது word பாருங்க, He will grant you according to the riches of His glory. In English, that He would grant you according to the riches of His glory. அவருடைய மகிமையின் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கு என்ன வித்தியாசம்னா, நான் தமிழ்ல அத முதல்ல சொல்றது, அது ஆங்கிலத்துல முதல்ல சொல்றது, தமிழ்ல கடைசி. உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை எல்லாம் சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டு உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றார் கடைசியில. ஆனா ஆங்கிலத்துல அதை முதல்ல சொல்லுங்க, He will grant you, அனுகிரகம் பண்ணுவதற்காக. அல்லேலூயா. அவர் தாங்க நம்ம தகப்பன். ஆமென். அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டார் சொல்லுங்க. ஆமென். சும்மா சொல்லக்கூடாது. உங்களுக்கு சுகம் வேணுமா கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விடுதலை வேணுமா கொடுத்துட்டாரு. ஆமென். இந்த விடுதலை கொடுக்க ஆராதனை சொல்லுங்க, நம்ம தகப்பன், தகப்பன் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டுல இருந்த தகப்பன் ஒரு கலெக்டரா இருக்காரு வச்சுங்க, என்ன சொல்லுங்க? நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், எங்க அப்பா கலெக்டர், அவனு தான் பிச்சுடுவேன். எங்க அப்பா எம்எல்ஏ தெரியுமா? ஆமா. எங்க அப்பா மந்திரி தெரியுமா? தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. நம்ம சொல்றோம், எங்க அப்பா யார் தெரியுமா? வானத்தில் உள்ள குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு அவர் தான் தகப்பன். அல்லேலூயா. சும்மா பிரசங்கத்துக்காக இல்லைங்க, டெய்லி சொல்லணும், டெய்லி சொல்லணும். எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது சொல்லுங்க. நான் சிங்கக்குட்டிகளை தாட்சி அடைந்து மட்டும் கிடக்கு, கர்த்தரை தேடுகிற எனக்கு கை வைத்து சொல்லுங்க, வருகிற வருஷத்துல எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. எனக்கு அனுகிரகம் பண்ணுகிற இயேசு என் தகப்பன். அல்லேலூயா. அதனால நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவருக்கு பேர் என்ன? ஆலோசனை கர்த்தா. அவர் யாரு? வல்லமை உள்ள தேவன். அவர் யாரு? பிதா அவருக்குள்ள இருக்கிறார். ஆகையினால நித்திய பிதா. அவர் யாரு? இந்த சமாதான பிரபு. ஆமா, இத்தனை எல்லாம் வச்சிருக்கிற இயேசு எனக்குள்ள வாசம். ஹalleluya ஹalleluya ஆமென். இவ்வளவுதான். ஆமா, இத்தனை கெபாசிட்டி இருக்குது. அதனால தான் சொல்றாரு, உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படவும் he will grant you. அது முதல்ல ஆரம்பிக்கிறாரு, according to the riches of his glory. முதலாவது to be strengthened. ஆமென். ஹalleluya ஹalleluya. நம்முடைய குடும்ப தலைவன் நமக்கு பலத்தை தருகிறார். ஹalleluya ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். Today this is not just a family festival, but this is a promise. God is going to give you. Since I am the head of your family, I am going to strengthen every one of you, right from the child till the old people. I am going to give you my strength. தாவீது சொல்கிறார், என் பலனாய கர்த்தாவே. ஹalleluya. என் பலனாய சொல்லுகிறாரே, என் பலனாய கர்த்தாவே. உம்மில் அன்பு கூறுவேன். I love you Jesus because you are my strength. Amen. Hallelujah. Hallelujah. God is going to give you his strength to everyone whoever accept Jesus Christ as Lord and Savior. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் தன்னுடைய பலனையே கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. This is fact. This is not ஒரு புராணம் அல்ல. This is a fact. Practically you have to realize. Hallelujah. இதுதான் சத்தியம். So through relationship you are going to increase the strength of God. இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஒரு உறவுமுறை வைத்துக் கொள்கிற போது அவருடைய பலனையே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Number 2. இரண்டாவதாக, Hallelujah. God is going to fill his spirit in your inner man. உங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக அவருடைய ஆவியை அவர் நிறைக்க போகிறார். எத்தனைவருக்கு தேவனுடைய ஆவி வேணும்? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகள். You should not walk according to your own will, your own mind, your own spirit, your own attitude, your own character. நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் கரெக்டா தான் இருப்பேன், நானும் அப்படி எல்லாம் இல்லை, நானும் அப்படி பேச மாட்டேன், எங்க குடும்பம்லாம் அப்படி இல்லை, உங்க குடும்பம் தான், உங்க அப்படி, உங்க அப்பா அப்படி, உங்க தாத்தா அப்படி. ஆமா, என்ன அப்படி? நாங்களும் அப்படி இல்லை. நாங்கெல்லாம் அப்படி, நானெல்லாம் அப்படி இல்லை, நான் எப்படி தெரியுமா? ஆமா, நான் அப்படி, நான் இப்படி சொல்லவே சொல்லாது. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, நான் மரித்தேன், பிழைக்கிறது நான் அல்ல, நான் பிழைக்கிறது நான் அல்ல. ஹalleluya. நான் இயேசு கிறிஸ்துவால நிரப்பப்படுவதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தோன்றேன். இப்பொழுது பிழைக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள்ள. உலகத்தார்கள் சொல்லுவாங்க, எங்க அவங்க குலதெய்வம், யாரையும் தப்பா சொல்றா நினைக்காதீங்க, எங்க குலதெய்வம், எனக்கு இந்த சாமி தான் பிடிக்கும், எனக்கு அந்த சாமி தான் பிடிக்கும், எனக்கு இந்த ஆசாமி தான் பிடிக்கும் அப்படின்னா, உனக்கு பிடிக்கிறது வேற, உன்னை படைத்தவர் வேற. உனக்கு பிடிக்கிறது வேற. உனக்கு பிடிக்கலாம், உனக்கு பிடிச்சதுன்னா இன்னொருத்தன் இருக்கிறான் உன்னை பிடிக்கிறது. எனக்கு இதுதான் பிடிக்கும்னா அவன் அதான் பிடிக்குன்னு சொல்லி உன்னை பிடிப்பான். அல்லேலூயா. என்றைக்கு ஆண்டவரை பிழைக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைக்கிறார் நீ சொன்னீன்னா உன்னை பிடிக்கிறவன் கிட்டேயே வரமாட்டான். நடக்குதுங்களா? நான் பிழைக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைக்கிறார். ஆமென். என்னுடைய லங்ஸ்ல, என்னுடைய லங்ஸ் கர்த்தருடைய சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய லங்ஸ் பலனா இருக்கு. என்னுடைய ஹார்ட் கர்த்தருடையது சொல்லுங்க. என்னுடைய ஐயா, என் ஹார்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய லங்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய எலும்புக்காக ஜெபம் பண்ணுங்க, என் இடுப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன்னுடைய எலும்பு அல்ல, உன்னுடைய இருதயம் அல்ல, உன்னுடைய லங்ஸ் அல்ல, உன்னுடைய கை அல்ல, உன்னுடைய கால் அல்ல, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. பிழைக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள. கையை வச்சு சொல்லுங்க. இந்த குடும்ப ஆராதனையில நம்முடைய தலைவன் யார்? எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். தலைவன் யாருங்க? தலைவன் யாரு? வீட்டிலிருந்து வெளியே வருவது வீட்டுக்காரன் சொல்லிட்டு போங்க. வீட்டுக்காரங்க, ஆமா, இந்த வீட்டுக்காரன் சொல்றது அவர்கிட்ட சொல்லுங்க. டூ வீலர்ல ஏறுற போது
ஆமா, அப்பா டூ வீலர்ல போறோம் பாத்துக்க, கார்ல போறோம் பாத்துக்க. அல்லேலூயா. ஆமா, அதற்கு சாட்சியா சொல்றேங்க. நான் ஒருத்தர் 86 91 வரைக்கும் புல்லட் நான் ஒவ்வொரு நாள். ஆமா, எவ்வளவு தூரம் வர கத்தருக்கு தான் தெரியும். ராத்திரி 12 2 மணி வரைக்கும் போயிட்டு இருப்பேன். நான் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இந்துஸ்தான் பைபிள் காலேஜில். இங்கே வராதுக்கு முன்பு 90 இங்கே வந்தேன், 90 இங்கே வராதுக்கு முன்பு 86 91 வரைக்கும் ஐ ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இந்துஸ்தான் பைபிள் காலேஜ். அதில் இருந்தேன். புல்லட்டு அவங்க எனக்கு கொடுத்தாங்க. நான் சேட்டை கூட்டிட்டு இருந்தேன். பட் உங்களுடைய வேலைக்கு சேட்டைக்கு பத்தாது, உங்களுக்கு இன்னொரு வண்டி வேணும், ஒரு வண்டி பத்தாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்ன வண்டி வேணும்னு கேட்டாங்க. எனக்கு புல்லட் வேணும்னு சொன்னேன். உடனே அப்பவே நீங்க சொல்லுங்க, அன்னைக்கு தெரியுமா புல்லட் என்ன விலை தெரியுங்களா? 86ல வெறும் 20,000 ரூபாய். அவர் உடனே செக் போட்டு எனக்கு ஃப்ரீயா வாங்கி கொடுத்தார். 5 வருஷம். அப்புறம் நான் சேட்டைக்கு வாங்கினேன். அது இன்னைக்கு சாதாரண ஸ்கூட்டி என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா சேட்டைக்கு ஃபாரின் ஸ்கோப் வாங்கி அன்னைக்கு 7,000 வெறும் 7,000 சேட்டை. புல்லட்டு 20,000. 2 வண்டியும் எனக்கு பத்தல. ஜீப் கொடுத்தாங்க, அவ்வளவு வேலை செய்ய மாட்டேன். அப்புறம் ஜீப்பு டிரைவர் நீ வச்சுக்க. இத்தனை வண்டி இங்க வராதுக்கு வந்து 86 91 வரைக்கும் இத்தனை ப்ராஜெக்ட் நான் எடுத்தேன். ஆமா, இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய தேவைகள் இன்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வருகிற வருஷத்துல உங்கள் தேவையை கர்த்தர் கையெழுத்து சொல்லுங்க. என் தேவையை நீ கர்த்தருக்கு அல்லது கர்த்தருக்கு நீ பிரியமான பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. நீ கர்த்தருடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. நீ இருந்தா அப்படிங்கறதே கிடையாது, நீ கர்த்தருடைய பிள்ளை தான். ஆமென் சொல்லுங்க. உன் தேவையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். உன்னுடைய உள்ளான மனுஷன் சந்தோஷப்படும்படி, உன்னுடைய ஆத்துமா சந்தோஷப்படும்படி கர்த்தர் வருகிற வருஷத்துல நம்முடைய ஆண்டவராய் இயேசு நம்முடைய குடும்ப தலைவனாய் இருக்கிறபடினாலே உங்களுடைய தேவைகள் எல்லாம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. எதுக்கு அப்படின்னா இந்த வார்த்தை he will grant you, அவர் உங்களுக்கு தருவார், அனுகிரகம் பண்ணுவார். ஆமென் ஹalleluya. ஹalleluya. எதுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார்னா, எதுக்கு இந்த குடும்பத்துடைய தலைவன், பரலோகத்தோட குடும்பத்துக்கும் பூலோகத்தோட குடும்பத்துக்கும் எதுக்கு தலைவரா இருக்கான்னா, சும்மா நான் தான் தலைவன் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்காக, நான் தான் தலைவன் பரலோகத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்காக இல்லைங்க. ஹalleluya. ஹalleluya. அவர் சகலத்தையும் தமது பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி பிதாவுடைய வலவசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க. சத்தியம் எதுங்க? ஆமென். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத தலைவரா கிடையாது. அவர் உலகத்தில் உள்ள சகல செல்வங்களையும் அதிகாரங்களையும் துரத்தங்களையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி அவரை உயிரோடு எழுப்பி பிதாவாகிய தேவனுடைய வலவசத்துல உட்கார வச்சு அவர் அங்கிருந்து பூமியில் உள்ள மனுமக்கள் அத்தனை பேரையும் கண்ணோக்குகிறார். அவருக்கு பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒருவர் கிடையாது. ஆமென். ஹalleluya. நீ வீட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நீ ரோட்ல போனாலும் சரி, ஆமா, நீ எந்த போன்ல பேசிட்டு இருந்தாலும் சரி, ஆமா, கர்த்தர் பார்த்துட்டே இருக்காங்க. ஹalleluya. என்னை பார்த்து ஒரு நாளாவது சிரிச்சிருக்கியா? என்னை பார்த்து ஒரு நாளாவது சிரிச்சிருக்கியா? போன்ல என்ன சிரிப்பிச்சிருக்கியா? போன்ல நீங்க இல்லாம நான் இல்லைங்க. என்னைக்காவது ஏசுநாதர் பார்த்து, ஏசப்பா நீ இல்லாம நான் இல்லை ஏசப்பா, என் இருதயம் பக்கத்துல ஏசப்பா, யாருக்கோ பண்ணி கொடுத்துட்டு கடைசியில அவன் மொத்து மொத்துன்னு மொத்த போது அவன் குச்சிட்டு ஐயாச்சோ ஐயா எங்க வீட்டுக்காரர் அதை பாடுபடுத்துறாரு ஐயா. இப்ப ஆமா, அது முதல்ல தெரியும். ஏன் தெரியல? கர்த்தர் நாளைக்கு அவர் உனக்கு எல்லாத்தையும் தருவார். ஆமென் சொல்லுங்க. அவர் ஏன் குடும்பத்துக்கு ஏன் தலைவனாக்குறான்னா, உனக்கு எல்லாத்தையும் தந்து விட்டார். அவருடைய ஆவியை கொடுத்து, அல்லேலூயா, அவருடைய ஆவியை கொடுத்து அவர் ஆவியின் மூலமா உங்களை நடத்திட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய இதயத்திலே வாசமா இருக்கவும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்குள்ள வாசமா. அல்லேலூயா. இதெல்லாம் பொய்யானது கிடையாது. கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமாய். ஆமென். நான் உங்களுக்குள்ளே வாசம், நான் உலாவி உங்கள் தேவனாய். Through faith, உன்னுடைய விசுவாசத்தினாலே. ஆமென். நீ தினந்தோறும் சொல்லுங்க, இந்த வருஷத்துல கொஞ்சம் மாத்துங்க. விசுவாசம் தினந்தோறும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இருதயத்துல நீ தான் வாசமாய் இருக்கு, நீ தான் வாசமாய் இருக்கு, நீ தான் வாசமாய் இருக்கு சொல்லுங்க.
அல்ல அப்படி சொல்லுகிற போது உபத்திரவம் இருதயத்துல வாசமா இருக்காது. ஆமா, பாவம் உள்ள இருதயத்துல வாசமா இருக்காது. கர்த்தர் வாசமா இருக்காரு. ஹalleluya. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆமென். ஹalleluya. ஆமென். That you may you being rooted and grounded in love. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகும்படியாக. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி that may be able to comprehend with all the saints what is the width, length and the depth of a life. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து To know the love of Christ which passes knowledge, that you may be filled with all the fullness of God. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நீங்க அடுத்த வருஷம் இயேசுவின் நாமத்தினால சொல்றேங்க. ஒரு எதுக்கு இந்த குடும்ப ஆராதனைனா உங்க குடும்ப தலைவனை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க குடும்ப தலைவன் உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாருங்க? இந்த உலகத்தினுடைய அப்பா இல்லைங்க. ஹalleluya. ஏசப்பா. நம்ம போன வாரம் ஒரு பாட்டு பாடுங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இதெல்லாம் பொய் இல்லைங்க. ஏசப்பா நீங்க டெய்லி சொல்லுங்க. முந்தையெல்லாம் நான் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத கும்பலுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நல்லா கவனிங்க, உண்மை. அதாவது உங்களுக்கு தெரியும், எங்கள் தாத்தா பரமானந்தா, எங்கள் அப்பா அமிர்தவாசன் எல்லாம் கிறிஸ்தவங்க, எல்லாம் கிறிஸ்தவ குலத்தில் பிறந்து வளர்ந்துருக்கோம். ஆனால் நான் சின்ன பையனை பாலி ஞானசார கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ளாத முன்பு கட்டு கணவா என்ன வரும்? கட்டு கணவா வந்து பாம்பு வந்து அப்படி பிடிக்கிறமா. ஆமாம், பாம்பு எருமாடு வரும், முட்டை வரும், முட்டை செவத்தோட சேர்ந்து எருமாடு என்ன முட்டை அவன் முட்டுங்க. அப்புறம் அவன் எத்தனை பாம்பு ஒன்னல்ல ரெண்டாளுங்க, ஏகப்பட்ட பாம்பு, ஏகப்பட்ட எருமாடு வந்து அப்படி முட்டும். எனக்கு ஏன் எனக்கு என்னையா, நான் 6ஆம் வகுப்புல புரியும் செய்யறேன், 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் எருமாடு வருது, ஏன் பாம்பு வருது, ஏன் கொந்தது? நான் கிறிஸ்தவனா இருந்தேனே தவிர கிறிஸ்து எனக்குள்ள இல்லை. நான் கிறிஸ்தவனா இருந்தேனே தவிர நான் கிறிஸ்தவன். ஆமா, எனக்குள்ள ஆமா நான் எதுவும் நான் சிறந்த நான் படிப்புல எனக்கு கெட்டிக்காரன் தெரியுமா? நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆமா, எஸ்எஸ்எல்சி முடிக்கிற வரையிலும் நான் ஸ்கூல்ல நான் முன்னாடி செகண்ட் ரேங்க் ஒரு தடவை தான் வாங்கிட்டேன். நான் பெருமைக்காக சொல்லல, நான் இப்படி படித்தேன், நான் வாத்தியாரு, நான் சயின்ஸ் மாஸ்டரு, நான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் சூப்பர்டென்ட், இன்ஸ்டியூட் சூப்பர்டென்ட், இப்படிப்பட்ட பெருமை நான் நிறைய சம்பளம் வாங்கினேன். ஆமாம், நிறைய சம்பளம் வாங்கினேன், நிறைய கொடுத்தா சொந்தக்காரங்க எல்லாரும் அவன் எல்லாம் வந்துடுவாங்க. ஆமாம், நான் எங்கே வேலை செய்யணும்னா அப்படி 7 வருஷம் சொந்தக்காரன் கூட வந்துடுவோம். ஆமாம், என்னென்ன வேணும் எல்லாம் சில இப்போ வரலாம் கொடுத்து எல்லாம் கூட என்னென்ன ட்ரெஸ்ஸு கொடுத்துருவேன். பெருமைக்காக சொல்லல. ஆமாம், அப்படி எல்லாத்துக்கும் இதெல்லாம் கொடுத்தா கூட கிறிஸ்து எனக்குள்ள இல்லைங்க. கிறிஸ்து எனக்குள்ள இல்லை. என்ன வந்தது? பாம்பு வந்தது, எருமாடு வந்தது, கெட்ட கனவு வந்தது, இதெல்லாம் வந்தது. என்னைக்கு நான் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து 81ல நான் எடுத்தேன், அதுக்கு பிறகு பாம்பு வந்தா பழக்க முடிச்சேன். உண்மையிலேங்க தூக்கு பாம்பு வருது, இயேசுவின் நாமத்தினால என்ன வந்து என்ன அப்படியே நசுக்கின ஒரு பாம்பா நசுக்கினேன். ஹalleluya. நீங்க நான் போய் சொல்ல தேவசமம். ஆமென். போட்டு எந்த பாம்பு வந்தாலும் தூக்கத்திலேயே போட்டு அடி பின்னி எடுத்துவேன். பாஸ்டர்மா என்ன உணர்றீங்க? என்ன தூக்கத்திலே யாரை போட்டு அடிக்கிறீங்க? என்ன யாரை போட்டு நசுக்கிறீங்க சொல்லுவாங்க. கனவா உலக இயேசுவின் வித்தியாசம் புரியுதா? ஏன் நாங்க கர்த்தருக்குள்ள வந்து ஏன் ஞானஸ்நானம் எடுத்தேன்னா உனக்கு பலன் அடைவதற்காக ஞானஸ்நானம். பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு பாஸ்டர், அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம் பாஸ்டர், அடுத்த வருஷம் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். ஏய், ஞானஸ்நானம் எடுத்து வர ஒழுங்கா இருக்குன்னு தெரியுமா? அப்புறம் அதனால நீ இப்படி சொல்லி வேணாம்மா, நான் அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேன். வேணாம் பாஸ்டர், எங்க பாட்டி ஒன்று நடக்குது, அதுக்கு நான் தலைக்கட்டு கட்டணும்,
அதனால அந்த தாண்டி போன பிறகு அப்புறம் நான் வந்து வந்தேன். சரிங்களா? பிசாசனுடைய கிரியைகளின் மேலே ஜெயம் கொள்வதற்கு நீங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்ன என்று நமக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தினால வந்ததுன்னா வந்தது. நாங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணோம், இயேசுவின் நாமத்தினால செங்கல் வந்தது, இயேசுவின் நாமத்தினால கம்பி வந்தது, இயேசுவின் நாமத்தினால சிமெண்ட் வந்தது, இயேசுவின் நாமத்தினால கட்டடம் எழும்புச்சு. நாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணா எழும்புச்சா? ஆமென் ஆமென். எழும்புச்சா இல்லையா? இந்த கட்டடம் வந்து சுவிசேஷம் சொல்லுதுங்க. இந்த கட்டடம் ஆலயம் மட்டுமல்ல, இந்த கட்டடம் ஒரு சுவிசேஷம். இது நிக்குது. ஏன்னா ஆமா ஒவ்வொரு நாளும் அவன் காலையில 5:30 மணிக்கெல்லாம் பிரதர் சேஷாத்திரி பிரதர் அஜிமுட்டி வந்துடும். அவன் அன்னைக்கு பச்சையம்மா ஸ்கூல் ஆயா 2 பேரும் கத்து இருக்குதுங்களே. 6 மணிக்கு வந்து தண்ணி எல்லாம் ஊத்தலாம் கூட்டிடுவாங்க. பச்சையம்மாவும் ஸ்கூல் ஆயா அவங்களெல்லாம் நினைக்கிறோம். ஆமா அடுத்து போட்டு எல்லாம் போட்டு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பச்சையம்மாவும் ஸ்கூல் ஆயாவும் போடுற கத்து யாரும் இந்த பகுதியில் தூங்க முடியாது. அல்லேலூயா. ஆமா சேஷாத்திரி வந்துருவாரு, இங்க வந்துருவாரு, அம்மா எல்லாம் வந்துருவாங்க, நான் வந்துருவேன். நாங்க 5 பேர் தாங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே வந்தது 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 வந்ததுன்னு சொல்லி வந்துச்சு. நீங்கள் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பண்ணலைன்னா பாஸ்டர் பணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கொஞ்சம் ப்ரொமோஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கொஞ்சம் வேலை கிடைக்கணும் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இதான் நீ சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால வேலை கிடைச்சது. அல்லேலூயா. செங்கல் வந்ததுன்னா வந்துச்சுல. இயேசுவின் நாமத்தினால நான் பாரு ஆண்டவரே என்னதான் போட்டு என்னை கூட்டி போனார்ல. நானும் சொல்லுவேன் ஒரு சாட்சி, இந்த கட்டடமும் சாட்சி. ஆமென் சொல்லுங்க. இனிமேல் கொண்டு ஆண்டவரை இதைத்தாரு சொல்லாதீங்க. தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், நல்ல ஒரு பொண்ணா கிடைக்க ஆவிக்குரிய பொண்ணா கிடைக்க ஜெபம் பண்ணுங்க. எல்லா பொண்ணுங்களும் நல்ல பொண்ணு தாங்க. இயேசு நாமத்தினால எனக்கு வச்சிருக்கிற பொண்ணு வந்ததுக்காக ஆமென் சொல்லுங்க. அந்த பையனை ஜெபம் பண்ண உங்களுக்கு எதுவுமே தான் சொல்லி சொல்லாதீங்க. தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பணம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வீடு கட்டப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். வீடு கட்டணும் பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் அப்படின்னா மொத்தத்துக்கு எல்லாமே நானே உங்களுக்கு என்ன வேலை எல்லாமே பாஸ்டர் அதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் எதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் எதுக்கு இவங்க சும்மா பார்த்துட்டு மாதிரி. ஆமா ஒரு சும்மா தான் உட்காந்துருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேலை அதை பண்ணிட்டு நீ என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதனால சொல்றாரு மகிமையின் ஐஸ்வரியத்தினுடைய நிறைவான ஐஸ்வரியத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவதற்காக இயேசுவின் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசு என் குடும்பத்துக்கு தலைவர் சொன்னா எல்லாத்தையும் மகிமையினுடைய ஐஸ்வரியத்தினால, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியத்தினால, பலத்தினால, உள்ளான மனுஷனால நீ வல்லமையாய் பெறப்படுவதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லா இடத்திற்கும் போங்க. எல்லாம் சந்தோஷமா நிக்கிறீங்களா? வானத்துல உள்ள குடும்பத்துக்கும் பூமியில உள்ள குடும்பத்துக்கும் இயேசு தலைவரா இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு குறிப்பு தான் சொன்னேன். உறவு. அந்த உறவினால உங்களுக்கு பலன் வரும். கவனிக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு தலைவரா இருந்தா உங்களுக்கு பலன் வந்தாச்சு. ஆமென் சொல்றவங்களுக்கு பலன் வந்தாச்சு. ஆமென் சொல்லாதவங்களுக்கு என்ன வந்தாச்சு தெரியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்றவங்களுக்கு அல்லேலூயா ஆவி வந்தாச்சு. கிறிஸ்துவினுடைய ஆவி வந்தாச்சு. சொல்லுங்க. ஆமென் சொல்றவங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்தாச்சு. அல்லேலூயா. என்ன உறவினால இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்துக்கு தலைவரா இருக்கிறபடினால இன்றைக்கு ஆண்டவர் பொய்யலைங்க. உங்களுடைய சரீரத்துல பலன் வந்தாச்சு. ஆமென் சொல்லுங்க. என் சரீரத்துல பலன் வந்தாச்சு. என் தேவனுடைய ஆவி எனக்கு வந்தாச்சு. ஏன்னா ஆவி வந்தா எனக்கு கைடு அவர்தான். எவர்கள் ஆமா எனக்கு கைடு. நான் ஒண்ணும் கவலைப்பட மாட்டேன். என்னை நடக்க வேண்டிய வழி எனக்கு போதித்து நடத்துவோம். ஆகையினால அவர் உறவுகளுக்குனால எனக்கு ஆவி வந்தாச்சு. அது மட்டுமல்ல அவர் எனக்கு உறவா இருக்க அப்படின்னா எங்க உறவுக்காரங்க இயேசுநாதர் உறவுக்காரர் சொல்லுங்க. She
நீ நான் சொன்னேன் அதை செய்வேன், நான் திட்டம் பண்ணினேன் அதை நடத்துவேன் என்று சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்ததுக்காக நன்றி கர்த்தாவே. துதி கன மகிமை செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம்.